ஆசிரியர். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினா, டாடா கிட்ட ஒருத்தர் வர்றார். மிஸ்டர் டாடா, எனக்கும் அந்த பிரச்சனை உண்டு, பேனாவை தொலைச்சிருவேன். அதனாலதான் நாதன் சார் கிட்ட கேட்டேன். அவர் இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி இதுல விழாம இதையாவது வச்சுட்டு பாரு அப்படின்னு வாங்கி கொடுத்தார். டாடா என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா? சொன்னார், தொலைச்சிரியா? ஆமாயா தொலைச்சிடுறேன். ஒண்ணு செய், தங்கத்துல வாங்கிக்க. வாங்கு. தங்கத்துல வாங்கிட்டான். 6 மாசம் கழிச்சு பார்த்தா பேனா பத்திரமா இருக்கு. ஏன்? அவனு சொல்லட்டுமா? விலை மதிப்பற்றது எதுவோ, உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும். எது விலை மதிப்பற்றது என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வினாடியில் அது உங்களை விட்டு விலகும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிறார். நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன், உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன். ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயில் இருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை, சூட்சுமத்தை சொல்லுகிறேன். யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க. ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். 17 வயசு நாதன் சார். ஒரு லவ் அஃபேர். புள்ள படிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர். லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு 30 வயசு தாண்டி இருக்கு. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன். அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு, இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன், இதை பத்தி எல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சனியனே இதைத்தானே 6 மாசமா நான் சொன்னேன். இப்ப என்ன செய்யறது? இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஆசிரியரா நான் சொல்றேன், ஆசிரியரா சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு, 6 வயசு குழந்தை. எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாதா? சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா. உன் பேர் என்ன? ஹேமந்த். உங்ககிட்டயா கேட்டேன். என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்குது? இந்த பள்ளிக்கூடத்துல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாடும், நிறைய விளையாடுவான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று +2 படிக்கிற குழந்தைக்கு, +2 முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் PRO-வானா. அது அவங்க அப்பா வாங்கி ஃபில் அப் பண்றாரு. ஏன்னா அவன் தப்பா ஃபில் அப் பண்ணுவாளா? பண்ணட்டோங்கிற நான். அடிச்சு எழுது, வாழ்க்கையில் கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீங்களே தரணும். வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஓகேவா? அனுமதியுங்கள் குழந்தைகளை. இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும்? நான் சமீபத்தில் ஒரு நாட்டிற்கு பேச போயிருந்தேன். இப்ப கூட ட்ரம்ப் சார் அதுக்கு பொறுப்பெடுத்து இருக்கிறார். அந்த நாடு, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய விழா, பாரதி கலை மன்றம், MP நாதன் அவர்களும் வந்திருந்தார். மிகப்பெரிய விழா, 50வது ஆண்டு பொன் விழா, மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடக்கிறது. பிரமாதமாக பேசி முடித்தோம். மதியானம் சாப்பாடு. கொஞ்சம் தூரம் போய் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்தோம். அந்த சாப்பாடு டேபிள்ல எனக்கு முன்னால உட்கார்ந்து இருந்த 60 வயது கடந்த ஒரு பேச்சாளர். சாப்பாடு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்பா அவர் 2 வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நானும் மக்களை சந்திக்கின்ற பேச்சாளர் தான், ஆனால் நீ அதிகமாக சந்திக்கிறாய். அதனால் எப்பொழுது மக்கள் கூட்டமாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நீ ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த 2 கருத்தை சொல்லிவிடுவாயா என்று என்னிடத்தில் சொன்னார். நான் சொல்கிறேன் என்று அவரிடத்தில் வாக்கு தந்தேன். நான் உங்களிடத்தில் அதை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலத்தை தந்து விடுகிறேன். கற்றல் நன்றி என்பது என் தலைப்பு. உங்கள் அனைவருக்குமான மிக ஆழமான ஒரு ரகசிய சொல்லை சொல்லுகிறேன். நாம் ஒரு இடத்திற்கு சென்றிருப்போம், தேடி சென்ற பொருள் வேறாக இருக்கலாம், இறையருள் இருந்தால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம். நான் சென்ற வேலை வேறு ஏதோதான், ஆனால் எனக்கு அந்த சாப்பாட்டு அறையில், அந்த டைனிங் டேபிள்ல கிடைச்ச அந்த 2 சொற்கள் இருக்குல்ல, அப்பொழுதுதான் நான் உங்கள் அனைவரின் மீதும் பொறாமைப்பட்டேன். பேச்சாளராக என் மீது நிறைய பேர் பொறாமை
கொள்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், யார் கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? பேச்சாளர் கிடையாது, கேட்போர் தான் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் பேச்சாளருக்கு கிடைக்கின்ற ஊதியம் வெறும் புகழும் செல்வாக்கும் பணமும் தான், பயணம் தான். ஆனால் கேட்போருக்கு கிடைக்கிற ஊதியம் மிக மிக உயர்வானது. அது பேச்சாளருக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் விட உயர்வானதாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அந்த வினாடியில் அந்த 2 சொற்கள் அப்படியே போய் நெஞ்சில் தைத்து விட்டது. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கிறது பர்வீன். அதற்காகத்தான் படிக்கிறார்கள், அதற்காகத்தான் பேசுகிறார்கள், அதற்காக எழுதுகிறார்கள், அதற்காக அதிகாரத்தில் வருகிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியவில்லை தெரியுமா? அவர்களிடத்தில் இயற்கை கொடுத்து வைத்த அவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரிவதே இல்லை. அதனால் தான் அவர்கள் அந்த காலம் முடிந்தவுடன் தனித்து விடப்படுகிறார்கள் என்று சொன்னார். ரொம்ப நுட்பமான வார்த்தை. ரோவர் கல்லூரி தலைவர் வரதராஜன் என்னை பார்க்கிறார். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவருக்கு அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வெள்ளை யானை எல்லாம் படிக்கிறார். ஒருவருக்கு தெரிய வேண்டும், தான் செய்கின்ற தொழிலை காட்டிலும் முக்கியமானது நம்மை வைத்துக் கொண்டு நாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம். 2வது வார்த்தை சொன்னார், அது முதல் வார்த்தையை விட கம்பீரமானது. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். 2வதாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? If you touch, இங்கிலீஷ்ல சொன்னார், if you touch anything under the sky, it has its own price tag. தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எந்த பொருளை தொட்டாலும் அது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இப்பொழுது சொல்லட்டுமா ஒரு விலையை? நீங்கள் எல்லோரும் இங்கே உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்கிறீர்கள் இல்லையா? என் பேச்சை கேட்கிறீர்கள். என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை என்ன தெரியுமா? ஃப்ரீ என்ட்ரி தானே சரவணன்? ஆனால் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கும் விலை என்ன தெரியுமா? இவர்கள் தருகின்ற கூலி கிடையாது. நான் மறுபடியும் என் வாழ்நாளில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கிறேன். இதை அவர் சொன்னார். இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. நான் இப்படி சொல்கிறேன், கற்றல் நிகழ்கிறது. வந்திருக்கக்கூடிய திராவிட கொள்கை பற்றாளர் கவிதை பித்தன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நான் திராவிட கொள்கை பற்றுக் கொண்டவள், ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். கடவுள் நம்பிக்கை கொண்ட நான் சொல்லுகிறேன், கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் கடந்த காலமோ எதிர்காலம் இல்லை. கடவுள் என்பது நிகழ்காலம், அது நிகழ்ந்து கொண்டிருப்பது. வார்த்தைகள் தான் நமக்கு, சில வார்த்தைகள் தான் நமக்கு சில ஞானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ரூமி சொல்கிறார், தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? தொழுகை நிகழ்த்துகின்ற எல்லா மணித்துளிகளிலுமா தொழுகை நிகழ்கிறது? கிடையாது. நீங்கள் மனதோடு அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகின்ற அந்த ஒற்றை வினாடியில் தொழுகை நிகழ்கிறது. அது எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை என்பது ரூமியின் கருத்து. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது. வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். துயரம் என்ன தெரியுமா? சொல் வந்து சேரும், கவனம் சிதறும். வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் மணி ஒலிக்கும். பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இதோ அப்படி பேசிக் கொண்டே இருப்பார்கள். என் வகுப்பு இப்படி இருக்குங்க. சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி. இந்த ஆசிரியராக இருந்து 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்த நாள் இன்று. ஆசிரியராக இருக்கின்ற என் வெள்ளி விழா. ரகசியம் என்ன தெரியுமா? என் வகுப்பில் யாரும் இதுவரைக்கும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இப்படி இருக்கும் என் அவை, இப்படி இருக்கும் என் சபை, இப்படி இருக்கும் என் வகுப்பு. வார்த்தைகள் தான் வந்து சேர்கின்ற பொழுது கவனம் சிதறும். கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் வார்த்தை கடந்து போகும் பாருங்க. அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்தில் பயிற்சி என்பது போல் எந்த வினாடியில் கடவுள் போல் நிகழ்கின்ற அந்த சொல் நம்மை வந்து சேர்ந்துடணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு. நடுவில் ஒரு 2 நாள் லீவ் இருந்துச்சு, நிகழ்ச்சி இல்லை. பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அவங்க ரொம்ப நெருக்கடியான வாய்ப்பு அது. அந்த வாழ்க்கையில எனக்கு பேச போகின்ற பொழுது
கிடைக்கின்ற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது கூலியை விட அதிகமானது, அதிக பெருமதியானது. 2 விஷயங்களை நான் பெற்றுக்கொண்டேன். என் அனுபவங்கள் உங்கள் அனுபவங்கள் போல்தான். ஆனால் உங்கள் பார்வை வேறு, என் பார்வை வேறு இல்லையா? அந்த வேற்றான பார்வையில் எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை நான் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை நேரடியாக கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்குள் ஒரு கற்றல் நிகழ்ந்து விடுகிறது என்பதுதான் என் பேச்சின் வெற்றி. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல ஒரு 6 மாச குழந்தை, பேரழகின் பெட்டகம். குழந்தைனால அப்படித்தானே, அப்படி பார்த்தால் அப்படி வந்து தவிக்குது, ஆனா சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ற அந்த குழந்தைய அவங்க அம்மா சாப்பிடுற ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இருந்தா நான் தங்கி இருந்த வீட்டுல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பாட்டு பாடு, இந்த குழந்தை சாப்பிடும். அந்த பொண்ணு போய் டேப் ரெக்கார்டர் போடுறதுக்கு முன்னால யோசிச்சுது, அம்மா நானே பாடலாமான்னு கேட்டுச்சு. இந்த அம்மா பாடு பாடு, சாப்பிடுதான்னு பார்ப்போம், பாடு, பயமுறுத்தாம பாடு. அந்த அம்மா பாடுச்சிங்க. நீங்க நம்புவீர்களா? அந்த அழுதுட்டு இருந்த குழந்தை அப்படி பார்த்துச்சிங்க, கல 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 கலகலன்னு சிரிச்சுது. இந்த கப்பு நிறைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லா சாப்பிட்டுருச்சிங்க. பாட பாட சாப்பிடுதுங்க. அது 3 நாள்ல 100 முறையாவது நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன். இந்த குழந்தை 6 முறை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குழந்தையை சிரிக்க வைக்கணும்னு அந்த அம்மா 100 முறை அந்த பாட்டு பாடிச்சு. எனக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த பாட்டு சொல்லட்டுமா? காத்து மேல, காத்து கீழே, காத்து லெப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்து கிளக்க சிரிக்குது. 3வது நாள் முடிஞ்சு நான் செருப்பு மாட்டிக்கிட்டு என் சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தி கூப்பிட்டேன் அந்த பிள்ளைய. இங்க பாரு, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை வளர்ந்துருக்கும், சரியா? ஏன்னா வெளிநாடு கனடா, அடிக்கடி போக முடியாது, 3-4 வருஷமாவது ஆகும். நான் வரும்போது உன் பிள்ளைய பத்தி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அசிங்கமான பாட்டு தான் கேட்குது, குத்து பாட்டு தான் கேட்குது, ரசனை கெட்டு போச்சு, பெரியவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அதன் விதையை நீ 3 நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய். அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? ரசனையை மாற்றி கொடுத்தது யார்? நீங்கள் தான் கொடுத்தீர்கள். கொடுத்தது நீங்கள். திட்டதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது, முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது, பேண்ட சரியா போட மாட்டேங்குது, பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது, துப்பட்டாவை போட எப்படி போடும்? ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அதற்கான ஒரு மாற்று சிகிச்சை தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள், இத்தகைய சிந்தனை அரங்கங்கள். ஒரு தலைமுறையின் ரசனையை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பெரியவர்கள் மிகப்பெரிய கற்றலில் ஈடுபடுகின்ற ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார்கள், அல்லது அவர்களை பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய புதைக்குழிகளையும் உருவாக்கி விடுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்சை கேட்காது. சாபம் இல்லை, நடைமுறை. ஏன் கேட்காது? நீங்கள் கேட்டீர்களா? அதுவும் கேட்காது. ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். அவன் கேட்க மாட்டான், அப்படித்தான் கேட்பான். எப்போ கேட்பான் தெரியுமா? வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும்ல, அப்போ கேட்பான். எங்க அப்பா இப்படி சொன்னார்ல, எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல, அப்போ கேட்பான். ஆனா அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால், இந்த சமூகம் தரவில்லை என்றால், அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை இது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை நீங்கள் பேச கூப்பிட்டு இருந்தால் இந்த பாயிண்ட மட்டும் நான் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நிலம் விளைச்சலுக்கு தயாராக இருக்கிறது. எந்த விதை போட்டாலும் முளைக்கும். நல்ல விதைகளை முளைத்து தருகின்ற நிலமாக பெரம்பலூர் மாவட்டம் மாறி இருக்கிறது என்பதற்கு உலகத்திற்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டே வருகிறீர்கள் என்பதனை உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் கவிதை பித்தன் அவ்வளவு தைரியமாக, வழக்கறிஞர் நாதன் அவ்வளவு தைரியமாக இந்த மண்ணை பற்றி சொன்னார். நான் நினைக்கிறேங்க, ஒரு செலிபிரிட்டி ஒரு நாடகத்திலோ சினிமாவிலோ சின்ன திரையிலோ
நடிக்கின்ற ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் அப்படியே ஆர்ப்பரித்து கைத்தட்டுகின்ற கூட்டம் போல் இந்த மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை அறிமுகப்படுத்திய மாவட்ட ஆட்சியரின் பெயரை சொன்னதுடன் அரங்கம் அதிர்ந்தது இல்லையா? இது நல்ல நிலம் என்பதற்காக சொல்லுகிறேன். பக்குவப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனமா கேட்டுக்கோங்க, நான் சொல்றது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் கேட்பதற்கான பேச்சு மட்டும் அல்ல, என்னுடைய பேச்சு வீட்டிற்கு கொண்டு சென்று சிந்திப்பதற்கான சில விஷயங்களும் வரும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்ல, போனதுக்கு அப்புறமா உள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கதான் நல்ல பேச்சாளர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்பை, ஒரு வார்த்தையை இப்போ தர. ஒரு ஆப்பிரிக்க அறிஞன் இதை சொன்னான். அந்த ஆப்பிரிக்க அறிஞன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆங்கிலத்தில் அவன் வேகமாக பேசுகிறார். அவருடைய ஸ்லாங் எனக்கு புரியல, ஆனால் எழுத்தில் அது வந்து கொண்டே இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் இருப்பதனால் ஆங்கிலத்தில் அவர் பேசியதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மனதில் ஆழமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். கற்றலை எப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் பேரனின் மகன், நம் அனைவருக்கும் சொல்லுகிறான், உன் பேரனின் மகன் வசதிகள் அற்று வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். எவ்வளவு பெரிய சாபம்! என் பேரனின் மகன் ஏன் வசதிகள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் நடக்க வேண்டும்? அதற்கு அவன் காரணங்களை சொல்லுகிறான், வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான், உலக மனித வரலாற்றின் அரசியலை சொல்லுகிறான், ஐந்து படிநிலைகளில் சொல்லுகிறான். உன் பேரனின் மகன் வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் தெருவில் நடப்பான். காரணம், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குகிறான். நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம்? எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன், எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விட்டமின் எம். மணி, டப்பு, காசு, துட்டு. எந்த குழந்தையும், எனக்கு தெரிஞ்சு ரோவர் சார் கிட்ட எல்லாம் பேர குழந்தை வந்தானா 500 ரூபாய் பரிசா கொடுத்தானா ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கட்டு கொடுத்தாத்தா கட்டு கொடு. நான் ஒரு போனை வாங்கிட்டு போறேன், 10வது வகுப்பு படிச்சுட்டு நான் என் பையன் கேட்கிறான், for me 1 லட்சம் ரூபாய். so what? உனக்கடா 10th படிக்கிற, why not? வசதியானவர்கள், நாங்கள் வசதியானவர்கள் வலுவற்ற மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டமின் எம். உங்களுக்கு வளர்றது என்ன தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு. கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க. நோ, கிடையாது. இல்ல, என்ன குழந்தை பாக்குறான், நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்படி பேசுற. நாம் எல்லோரையும் பார்த்து, நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை. அதுங்க நம்மள ஆட்சி செய்து. எப்படி தடுக்கிறது? நாம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ், சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 90 கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ். 2000 கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? ஜெனரேஷன் Z. இப்ப அதுங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. 2010ல வந்துருச்சு. இதோ முன்னால நிக்குதே, இது ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நாங்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தவம் கிடப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் தவம் கிடக்குது. சூழல் மாறுகிறது. சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி, அறிவை, கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு? நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கண்டிங்க. நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனா கண்டிப்பா இருங்க, தண்டிச்சிடாதீங்க. கண்டிப்பா
குழந்தைங்க கொஞ்சம் வெயிட்ட தூக்குட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கிறது. நான் சொல்லட்டுமா, எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது. 5 பிள்ளைங்க எங்க அம்மாக்கு. காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன். புரியுதா? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, சொத்து கிடைக்கும். ஒருத்தன் சொல்றான் புரியலன்னு. எப்படி புரியும்? குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க. ஏன் தெரியுமா? தன் கைகளில் பெற்றோர்களின் பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல அவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது. நான் சொல்லுவதெல்லாம் உளவியல். இன்னொரு உளவியல் சொல்றேன். கற்றல் என்பது என்ன? இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் தான் அவர் சொன்னார், புதியன விரும்பு. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றேன், தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறேன்னு அர்த்தம். உஷாரா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். கவனம். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது. ஒரு நுட்பமான ஒரு அரசியலை சொல்லுகிறேன். கற்றல் எங்கிருந்து தொடங்குகிறது? மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? விலங்கு கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆனா நீங்க பாருங்க, உலகத்துல பாருங்க, எந்த உயிரும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. மனிதன் மட்டும்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவை தருவது? நான் ஒண்ணு இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு டிக்ளரேஷனாவே சொல்றேன். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள், அவர்கள் எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இதை நான் சொல்லல, ரஜினிஷ் ஓஷோ சொல்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? ஓஷோ புக்ஸ் இருக்கு, நீங்க போய் தேடி பாருங்க. மறைந்திருக்கும் உண்மைகளில் பேசுகிறான் ஓஷோ. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? கேட்ட கேள்விக்கு ஓஷோ தந்த பதில், அவர்கள் தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள். என்ன வார்த்தை இது? பூர்வீக குடிகள் நாங்கள். சுயமரியாதை துடிச்சு போயிட்டாருங்க. கவிதை பித்தன் பக்கத்துல உட்கார்ந்து, காலில் விழுவது ஜெயராஜ் அவர்களின் மரபு சார்ந்த சிந்தனை. யார் காலிலும் நானும் விழமாட்டேன், என் காலிலும் யாரையும் விழ அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற சுயமரியாதை கூட்டத்தில் இருந்து வந்த சிங்கம் கவிதை பித்தன். அது நிகழ்ந்து போனதாக இருந்தாலும் மேடையில் அப்படி சொல்லிவிட்டாரே என்று பதை பதைத்தபடி வந்தாருங்க. நான் சொன்னேன், சார் கிட்ட இன்னும் மிச்சம் இருக்கும். எங்கள் காட்டிலே ரியல் சிங்கங்களாக உலவிக் கொண்டிருந்த சிங்கங்களில் ஒன்று இதோ உயிர்ப்போடு இதோ மேடை அருகில் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நாதன் சார் என்று அவர்களிடத்தில் நான் சொன்னேன். எந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது என்பதனை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். குழந்தைகளுக்கு நாம் அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கிறோமா? வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை அவர்களுக்கு நாம் தருகிறோமா? நான் பாருங்க, குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு ஆசிரியையாக சொல்கிறேன், குழந்தை எப்படி வளரணும். கல்யாண்ஜி எழுதினர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். உங்களை பார்க்கிறார்கள், உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள். எல்கேஜில ஒரு குழந்தை சாப்பிடல 3 நாளா. அந்த டீச்சர் எனக்கு முன்னால பெற்றோருக்கு போன் பண்றாங்க. இந்த பெற்றோர் போன்ல சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க மேடம். நானும் தான் பாக்குறேன், 3 நாளா டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு. என்ன பண்றது? நீங்க கிளாஸ் டீச்சர் தானே, நான் வேலையால இருக்கிறேன். உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்குது. குழந்தை சாப்பிடலன்னா அது கையில கொடுங்க. யாரு? டீச்சர். செல்போன் கொடுக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, ப்ளூ லைட் இருக்குல்ல, செல்போன்ல வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்க செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது. கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கி விட்டது. கற்றல் நிகழ்கின்ற பொழுதே கல்யாண்ஜி சொன்னார், வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்து இருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த, நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க. வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த, இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது, சாப்பிடு என்று. பாவம், ஒரு அப்படி முடிப்பார் கவிதையை, பாவம் எலி வேட்டை தெரியாத பூனைக்குட்டி. எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த வேலைக்காரிக்கு சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா. பாவம் எலி வேட்டை அறியாத பூனைக்குட்டி. எங்கள் வீடுகளில்
எலிவேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லித் தருவதே இல்லை. அதுதான் தமிழருடைய பண்பாடு. வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானால் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த வாழையெல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம். அது குலைய அனுமதிக்காதீர்கள். குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள். அப்பொழுதுதான் கற்றல் நிகழும். லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னன், நான் வரலாறு பேசுகிறேன். பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு முன்னால் 16ஆம் லூயி மன்னன் சொன்ன ஒரு காரியம் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செய்தி என்ன தெரியுமா? வேலைக்காரிகளுடன் விளையாடி கொண்டிருந்த 16ஆம் லூயி தன் 4.5 வயதில் சொன்னானாம் வேலைக்காரியின் கையை நீட்டி, அது எப்படி உனக்கும் 5 விரல்கள்? எவ்வளவு ஆணவம்! என் வீட்டு வேலைக்காரி நீ, என்னை போல் விரல்கள் உனக்கு இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கடைசியில் சாம்ராஜ்ய சரிவைதான் சந்தித்தது என்று உலக புரட்சி வரலாறு சொல்கிறது. குழந்தைகளுக்கு எதை சொல்லி தருகிறோம்? நாம் எப்படி வளர்க்கப்படுகிறது குழந்தை? எப்படி நாம் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவது? நீங்க எல்லாருமே டாடா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாடா அவர் இறந்த பொழுது அவருடைய புகழுரைகள் நிறைய எங்களுக்கு செயலிகளில் வந்து சேர்ந்தன. அதையெல்லாம் நான் சொல்ல இல்லை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எனக்கு எப்பொழுதும் என்ன தெரியுமா? எது எங்கே நடந்தாலும், என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னதுங்க, எது எங்க நடந்தாலும், யாரை நீ கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கடந்து போ, கத்துக்கோ. நான் PhD முடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல, அவர் வாய் மூடி இருக்கு, இந்த வாய் திறந்து இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். எங்க அப்பா என்கிட்ட சொன்னார், சுல்தானா PhD டாக்டர் உன்ன மாதிரி எத்தனையோ 1000 பிள்ளைகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்காங்க தாய். நீ படிச்சிட்ட, உனக்காக இல்ல, எத்தனையோ பேர் படிக்கல, அவங்களுக்காக எல்லாம் சேர்த்துதான் நீ படிச்சிருக்க அப்படிங்கறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு களமாடு. இது உனக்காக மட்டுமல்ல, உன் கல்வி உனக்காக அல்ல, நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல. நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள். அவருடைய ஹதீசுகளில் மிக முக்கியமான ஹதீஸ். பெண்களிலே உயர்ந்த பெண்கள், அன்சாரிய பெண்கள், அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெறுவதில்லை என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸை தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம். கல்வி கற்றல் நன்று. பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள். நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிறேங்க, சில வார்த்தைகளை சிலர் சொன்னாதாங்க சரியா வரும். இப்ப பாருங்க, அவ்வளவு அழகா ஆடிச்சிங்க அந்த குழந்தைகள் அந்த கரகத்தை. குழந்தைகள் அதை ஆடினால் எவ்வளவு அழகு. சில பேர் சில விஷயங்களை செஞ்சா அவ்வளவு அழகு. இந்த மைம் நடத்துச்சிங்களே அந்த பிள்ளைங்க, இந்த யானைய நேர்ல பார்க்காதனா இந்த யானைய பார்த்தேங்க, அங்க ஒரு புலிய பார்க்காதனா ஒரு புலிய பார்த்தேன், எப்படி நடித்து காட்டினார்கள். சில விஷயங்களை சிலர் செய்தால்தான் அழகு. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. பகவத்கீதை யார் சொன்னது? யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? அது எப்படி இப்ப உங்க கைக்கு வந்திருக்கு? வேதம் ஓதுகின்றவர்கள் யார் சொன்னாங்க? வியாசர் சொன்னாரா? வியாசருக்கு யார் சொன்னா? நான் என்ன சொல்றேன், வியாசர் எழுதினார், உண்மையிலேயே மகாபாரதத்தை எழுதினார். பகவத்கீதை இருக்குல்ல, அதனுடைய இதயம், மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார், அர்ஜுனன் கேட்கிறார். 2 பேருக்கும் தானே இது நடந்தது. நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும்? சொல்றேன் பாருங்க, இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்ல, நம்ம கையில இருக்கிறது. கிருஷ்ணன் சொன்னத சஞ்சயன் கேட்டார். சஞ்சயன் யார்? திருதராஷ்டிரனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயிலிருந்து உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டிரனுக்கு சொன்னார். நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன், அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷ்டிரனுக்கு கிடைக்கல? அதே பகவத்கீதை தானே கேட்டான். ஏன் தெரியுமா? அங்கே சொன்னது கிருஷ்ணன், இங்கே சொன்னது சஞ்சயன். யார் யார் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, அதை அவர்கள் சொன்னால்தான் இந்த உலகத்தில் அந்த காரியம் நடக்கும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை எடுத்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். ஏன் நீங்களே சொல்லி பாடம் நடத்துறது?
என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க. ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். 17 வயசு நாதன் சார். ஒரு லவ் அஃபேர். புள்ள படிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர். லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு 30 வயசு தாண்டி இருக்கு. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன். அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு. இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன், இதை பத்திலாம் நான் இனிமேல் பேச மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சனியனே இதைத்தானே 6 மாசமா நான் சொன்னேன். இப்ப என்ன செய்யறது? இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஆசிரியரா நான் சொல்றேன், ஆசிரியரா சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு, 6 வயசு குழந்தை. எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா. உன் பேர் என்ன? ஹேமந்த். உங்ககிட்டயா கேட்டேன். என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்குது? இந்த பள்ளிக்கூடத்துல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாடும், நிறைய விளையாடுவான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று +2 படிக்கிற குழந்தைக்கு, +2 முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் PRO-வானா. அது அவங்க அப்பா வாங்கி ஃபில்அப் பண்றாரு. ஏன்னா அவன் தப்பா ஃபில்அப் பண்ணுவாளாம். பண்ணட்டோங்கிற நான். அடிச்சு எழுது, வாழ்க்கையை கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீங்களே தரணும். வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஓகேவா? அனுமதியுங்கள் குழந்தைகளை. இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும்? அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களேன். உடனே பெரிய ஆளாயிரணும். நீ வக்கீலாவும், நீ அவங்க அப்பா வருவார், நீ IPS, அவங்க மாமா வருவார், டாக்டராவோட 10வது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு +2 வரைக்கும் போவோம், ஒன்னும் ஆக மாட்டேன். போ, மனநோயாளியா சுத்துது. பல நேரங்களில் குழந்தைகள், நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த அந்த பாயிண்ட சொல்றேன். நான் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இந்த பாயிண்ட. நல்லா படிக்கிற குழந்தை ஏதாவது வீட்டுல இருந்தா அடுத்தவங்கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க. ரொம்ப பிரஷர் குழந்தைக்கு தெரியுமா? ரொம்ப மண்டை காஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. ஐயோ என் குழந்தை பர்ஃபெக்ஷனலிஸ்ட்ங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரும், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரதமர் மோடி பேசினாருங்க, your children's progress report is not the parents visiting card. உடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கும், அது எதுக்கும் போவாது, ஒன்னும் படிக்காது. அது நம்ம வீட்டுல இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்டுல குழந்தைங்க இருந்தா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். சூப்பரா படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்கிற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை ஒண்ணு இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமா படிக்கும், அது ஹெட்மிஸ்டர்ஸா இருந்து சூப்பரா சம்பாதிக்குது. நான் சுமாரா படிப்பேன், அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒண்ணு, அதுக்கு தெரியும், லட்சுமி. அது ஒரு தொழிலதிபரா இருக்குது. நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஆளா வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன், அதைத்தான் அவர் சொல்றார், அதைத்தான் அவர் சொல்றார். வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவேட்கையாக இருந்திருக்கிறது. ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன? இதோ 10வது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள். நான் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. கேட்போர் என்கின்ற ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை வழிவகுத்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. என் பேச்சை கேட்கின்றவர்கள்
அறிவு கொண்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய, யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். அதுதான் கவிதை பித்தன் சொன்னார், உனக்கு பொன்னாட பொருத்துறதுக்கு வருவாங்க, அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார், அவர் அதை படித்துவிட்டு தான் உனக்கு தருவார். அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம். ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். வந்ததும் பொன்னாடையை ஏன் போர்த்துகிறார்கள்? அவர் டிரஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க, இவருக்கு ஏமா மரியாதை சொல்லுங்க, மரியாதை நிமித்தம். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம். ஏனென்றால் ஆடை போர்த்தக்கூடாது என்ற ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன், இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது. கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார். பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு. அதனால பளபளப்பா எடுத்து போத்தி விட்டார். நினைப்பார் உடம்ப போத்து. எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு, இந்த பொன்னாடை என்ன பண்றது? இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சதில்லை, பார்க்காதீங்க, இது வேற மெட்டீரியல். நல்ல வேளை ரோவர் சார் வந்து புடவை கொடுத்தார். பயனாடை இல்லாமல் அது பயனாடையே பொன்னாடையாக கொடுத்தார். போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்ல, பட்டாடைகள், பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார். சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடிவிட முடியும் நம்மால். யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம். ஆசிரியர், ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. உங்க பிள்ளை பொய் சொல்லுது, என் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ளை பழா போகுது. நானும் அந்த 4 பேரை 25 வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். உங்க எல்லா என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன், எல்லா பிள்ளைகளுக்கும் 2 பேர் இருக்கு. ஒரு பேர் நம்ம வீட்டுல வச்சா மாணிக்கம், அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாட்சா. உள்ள இருக்குது, ரெண்டு வேஷத்துல இருக்குது. டீச்சர்களுக்கு தெரியும் அந்த 2வது வேஷம் என்னன்னு. சொன்னா கத்துக்கோங்க. நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கிறேன். இப்ப வந்து அமெரிக்க நாட்டில் ட்ரம்ப் உள்ள வரார். போனவர் என்ன பண்ற, அந்த ரீல்ஸ் பாக்குறேன். அந்த டேபிள அந்த செக்ரட்டரி வந்து சொல்றாரு ட்ரம்ப் சார் கிட்ட, அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு டிரா இருக்கு, அதை தரங்க அப்படிங்கிற. என்ன இருக்கு அதுல? அதுல அந்த பைடன் சார் போனார்ல, அவர் வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் பிரிச்சு, நல்ல வேளை நீ இதை சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்திருக்க மாட்டேன்னு சொன்னார். பாருங்க ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பேர் ஜேம்ஸ் புச்னன். ஜேம்ஸ் புச்னன் தன்னுடைய டென்யூர் முடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போறார். உள்ள வந்தது யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்னால ஜேம்ஸ் புச்னன். வெளியில வரும்போது ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கன் கை குலுக்கி விட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எப்படி மனமகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேனோ அதே மனமகிழ்ச்சியுடன் நீங்களும் உள்ளே வந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான மனிதர். நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டிட்டீங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்கிறது வீட்டுக்கு போய் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஏற்ற இறக்கத்துல நீங்க கை தட்டிட்டீங்க. நான் வெளியேறுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேன், அதே மகிழ்ச்சியுடன் நீ உள்ளே வருகிறாயா? ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம் கம்பன். உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன்.
உனக்கு ராஜாங்க இல்ல, இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ, யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ, இல்லன்னும் போது அதே மகிழ்ச்சியில இருந்தானோ. அவன் லீடர். லீடர்ஷிப்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஜேம்ஸ் புச்னன் ஆபிரகாம் லிங்கனுக்கு பாடம் எடுக்கிறான். டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினா, டாடா கிட்ட ஒருத்தர் வர்றார். மிஸ்டர் டாடா, எனக்கும் அந்த பிரச்சனை உண்டு, பேனாவை தொலைச்சிருவேன். அதனாலதான் நாதன் சார் கிட்ட கேட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி இதுல விழாம இதையாவது வச்சுட்டு பாரு அப்படின்னு வாங்கி கொடுத்தார். டாடா என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா? சொன்னார், தொலைச்சிரியா? ஆமாயா தொலைச்சிடுறேன், ஒண்ணு செய், தங்கத்துல வாங்கிக்க. வாங்கு. தங்கத்துல வாங்கிட்டான். 6 மாசம் கழிச்சு பார்த்தா பேனா பத்திரமா இருக்கு. ஏன்? அவனு சொல்லட்டுமா? விலை மதிப்பற்றது எதுவோ, உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும். எது விலை மதிப்பற்றது என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வினாடியில் அது உங்களை விட்டு விலகும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிறார். நான் கற்றுக்கொள்கிறேன், இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன், உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன். ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயில் இருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை, சூட்சுமத்தை சொல்லுகிறேன். யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள்.